ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபிஷ் கட்லட் எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். ஃபிஷ் கட்லட் செய்யறது ரொம்ப ஈஸி. அதோட குயிக்காகவும் செய்திடலாம். இதை நாங்க ஸ்டார்டரா அல்லது ஈவினிங்ல டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். இப்போ நாங்க ஃபிஷ் கட்லட்டுக்கான ரெசிபியை பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு. இன்னைக்கு நான் ஃபிஷ் கட்லட் செய்யறதுக்காக 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ப்ரெஷர் இறங்குறதுக்காக விடுறேன். அந்த டைம்ல நான் கட்லட் செய்யறதுக்காக வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கி எடுக்க போறேன். அதுக்காக பேன் எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போடுறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதுல போட்டு வதக்குறேன். வெங்காயத்துல கலர் டிரான்ஸ்பரண்டா வந்ததும் நான் அதுல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குறேன். இதை நாங்க நிறைய நேரம் வதக்க தேவையில்லை. கட்லட் சாப்பிடும் போது வெங்காயம் கடிபட்டால் தான் கட்லட் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நான் இதையும் முறைக்கி ஒரு சைடில் வைக்கிறேன். அதோட இன்றைக்கு நான் கட்லட் செய்யறதுக்கு டின் ஃபிஷ் எடுத்திருக்கிறேன். நீங்க மீனை அவிச்சிட்டும் கட்லட் செய்யறதுக்கு பாவிக்கலாம். அப்படி என்றா முள்ளு இல்லாத மீனா பார்த்து எடுங்க. அதுக்கு உப்பும் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை அவிச்சிடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற டின் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இதில் இருக்கிற முள்ளு எல்லாத்தையும் எடுத்து விடுறேன். இதை நான் கையால் நசிச்சு இதை போல சின்ன சின்ன துண்டுகளாக்கி விடுறேன். இப்போ நான் அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதில் தோலை உரிச்செடுக்கிறேன். இப்போ நாங்கள் கட்லட் செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை நாங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விடுறேன். ஒரு கட்டியும் இல்லாத மாதிரிக்கு மேஷ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற டின் ஃபிஷ்ஷை இதில் போடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் இதில் சேர்க்குறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட இதில் நான் கால்வாசி தேசிக்காயையும் புழிஞ்சு விடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு சேருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்தும் செய்து கொள்ளலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளி உரைப்பு செக் பண்ணி பாருங்க. ஏதாவது காணாமல் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு இந்தளவு கையில் எடுத்து இப்படி உருண்டையாக உருட்டி எடுக்கிறேன். ரொம்ப பெருசாக எடுக்காமல் இந்தளவு அல்லது இதை விட சின்னனா உருட்டினீங்கன்னு சொன்னால் கட்லட் சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். இப்படி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நான் உருட்டி எடுக்கிறேன். அடுத்ததாக இதை நான் கோட் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். அதோட நான் ரஸ் தூளும் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த முட்டையில் இந்த உருண்டையை டிப் பண்ணி எடுத்து அடுத்ததாக நான் இந்த ரஸ் தூளில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறேன். முட்டையால் கோட் பண்ணினா உடனே நாங்கள் ரஸ் தூளால் இதை கவர் பண்ணி எடுத்துட வேணும். இப்படி ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் மெசி இல்லாமல் இருக்கும். இப்படி நான் எல்லாத்தையும் முட்டையிலையும் ரஸ் தூள்லையும் கோட் பண்ணி எடுக்கிறேன். இனி இதை நாங்கள் பொரிச்செடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதை ஒவ்வொன்றாக இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிறேன். போட்ட உடனே நாங்கள் கரண்டி வைக்கக்கூடாது. அதை சில நேரம் உடைய பார்க்கும். அதோட ஒரே தரத்தில் நிறையவும் போட்டு பொரிக்கக்கூடாது. இனி இதில் ஸ்பூன் வச்சு நாங்கள் மற்ற சைடுக்கு திருப்பி விடுவோம். இப்படி எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாங்கள் வெளியில் எடுத்துடுவோம்.
இப்படி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுக்கிறேன். 3 பெரிய உருளைக்கிழங்கும் ஒரு டின் ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணி எனக்கு 40 கட்லட் செய்யக்கூடியதா இருந்தது. சுட சுட கட்லட் சூப்பரா ரெடி ஆயிட்டு. இதை நீங்க கட்சப் அல்லது ஹாட் சாஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்க வீட்ல செய்து பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத மாதிரியான தமிழ் ரெசிபி நீங்க பார்க்கணும்னு விரும்பினா நிறுவன் பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.